பாபர் மசூதி இடிப்பு தினத்தை பாசிச எதிர்ப்பு தினமாக வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை கே. புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை பாசிச எதிர்ப்பு நாளாக வலியுறுத்தி அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையை கையில் ஏந்தி மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் பிலால்தீன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வக்ஃப் மற்றும் வழிபாட்டு உரிமையை பாதுகாத்திடவும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 33 ஆண்டுகளாகிய நிலையில் அந்த அநீதியை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சபீக் அகமது கண்டன உரையாற்றினார். வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பக்ருதீன், தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீது, தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் மற்றும் மண்டல மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் என பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார். இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய கொடூர தாக்குதல் தான் பாபர் மசூதியினுடைய இடிப்பு. அங்கு இடிக்கப்பட்டது என்பது ஒரு மஸ்ஜிதோ அல்லது ஒரு கட்டிடமோ அல்ல. இந்திய இறையாண்மையினுடைய ஆன்மா டிசம்பர் 6 தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுடைய மதச்சார்பின்மை, வழிபாட்டு உரிமை, சட்டத்தின் மீதான ஆட்சி என்பது இல்லாமலாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அந்த பாபர் மசூதியுடைய இடிப்பு என்பது. இதை அனைத்து இந்திய குடிமக்களும் எதிர்க்க வேண்டும். இந்த டிசம்பர் 6 எஸ்டிபிஐ கட்சி பாசிச எதிர்ப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. மனிதர்களுடைய இயல்பு என்பது மறப்பது. பாசிச எதிர்ப்பினுடைய முதல் நிலை என்பது அதை மறக்காமல் இருப்பது என்ற அடிப்படையிலே இந்தியாவுடைய இறையாண்மையை, அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக இந்த டிசம்பர் 6 பாசிச எதிர்ப்பு நாளாக எஸ்டிபிஐ கட்சி ஒவ்வொரு வருடமும் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த வருடம் அரசியலமைப்பினுடைய முகவுரையை கையில் ஏந்தி அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, வழிபாட்டு உரிமை, சட்டத்தினுடைய ஆட்சி என்பது காக்கப்பட வேண்டும். மதச்சார்பின்மை என்பது அல்லது சிறுபான்மையினர் பாதுகாப்பு என்பது ஏதோ ஒரு சட்டம் அல்ல, அது இந்தியாவினுடைய அடித்தளம். அதை பாதுகாப்பதற்காக இந்தியாவுடைய அனைத்து குடிமக்களும் உறுதியேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சஃபீக் அகமது, எஸ்டிபி கட்சி மாநில செயலாளர்.